வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, 2008ஆம் ஆண்டு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அமானுஷ்ய சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2008ஆம் ஆண்டு கல்லட்டி சாலையில் நடந்த ஒரு விபத்தின் மூலியமா அவருக்கு வந்து முதுகு தண்டு உடைந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும் பார்த்தீங்களா? 2008ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முதுமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சுற்றுலா போறாருங்க பஸ்ல. நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட போயிட்டுருக்காருங்க. ஒருத்தரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயப்பிரகாஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷுங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்குங்க. இவங்க 3 பேருமே ஒண்ணா அரசு பேருந்துல வந்து போயிட்டுருக்காங்கங்க. 2008ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலை நேர பொழுதுங்க. அது வந்து ஃபுல்லா ஃபாக், அதாவது பனி வந்து பொழியிற டைமுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி போற ஒரு கார வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து ஓவர்டேக் எடுக்குதுங்க. அப்போ ஓவர்டேக் எடுக்கும்போதே சடனா வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து டிரைவரோட கண்ட்ரோல வந்து இழந்து, முன்னாடி இருக்கிற பள்ளத்தில, அதாவது ஒரு 400 அடி பள்ளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் தலைக்கு கவிழ்ந்து போயிடுதுங்க. அந்த பஸ்ஸில பயணிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50க்கும் மேற்பட்டோர் அதில இருந்தாங்க. அதில டிரைவரு, கண்டக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதில உயிரிழந்துட்டாங்க. மீதி ஒரு 45, 48 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காயங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படுறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கூட போனவர் இறந்துடுறாருங்க. மீதி 2 பேர் மட்டும் தாங்க உயிரோட இருக்காங்க. கார்த்திக், விக்னேஷ் மட்டும் தாங்க உயிரோட இருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சேலத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பிரகாஷோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல வந்து சேலத்துக்கு வந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுதுங்க. இவங்களுக்கு என்னாச்சுன்னா வந்து பார்த்தீங்களா, விக்னேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்து முறிவு ஏற்படுதுங்க. அப்புறம் வந்து கால்ல வந்து ஒரு முறிவுங்க. ஆனா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே படுகாயம் அடைஞ்சிடுறாருங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டு உடைஞ்சு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ரேஷன் பண்ணி இப்ப தாங்க சரியா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இடது கால்ல வந்து எலும்பு முறிவு, அதாவது எலும்பே 2ஆ உடைஞ்சு பிளேட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முகத்துல வந்து ஒரு பெரிய வெட்டுங்க. பஸ்ஸோட கண்ணாடி வெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசம் கழிச்சு அவர் கோயம்புத்தூர்ல இருந்து அரசு மருத்துவமனையிலேருந்து சேலத்துக்கு வராருங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பிரகாஷுக்கெல்லாம் இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு சோகத்திலேயே இருக்காங்க அந்த குடும்பத்தார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே க்யூர் ஆயிட்டு வீட்டுக்கு போம்போது, அந்த பழைய ஞாபகங்கள் அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து தன்னோட ஒரு பிரைவேட் ஜாப்ல வந்து வேலை செஞ்சுட்ருக்காருங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வேலைக்கே போகாம வீட்லயே விவசாயத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அவர் அடிபட்டு சரியானதுனால அவர் சென்னை கிளம்பிடுறாருங்க. ஊர்லயே இருந்தா அவர் பிரகாஷோட குடும்பத்த பார்க்கும்போதெல்லாம் கஷ்டம். இவங்க 2 பேருக்குமே ஒரு மனஸ்தாபம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. ஆனா கார்த்தியால முடியாதுங்க. ஏன்னா பிரைவேட் கம்பெனில போனோம்னா நிக்கணும், இல்ல உட்காந்து வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து முதுகு தண்டு வந்து வலி ஏற்படுதுங்க. அதனால வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டாருங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமானுஷ சம்பவம் எப்போருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரகாஷ்க்கு வந்து 3வது மாசம் வந்து படைக்கிறாங்க. அப்படி வந்து படைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட திதிக்கு வந்து இவருமே போறாருங்க. இவங்க வீட்ல இருந்துட்டு. அவங்க பிரகாஷ் வீட்ல வந்து கார்த்தியுமே அவர் தன்னோட புள்ளையா தாங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம். இருந்தாலும் இவரு போயிட்டு நண்பனோட சமாதி முன்னாடி வந்து அழுறாருங்க. நம்ம எல்லாருக்கும் இதே மாரி இருந்தா பரவால்ல. இவனுக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சே! என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓன்னு அழுந்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வராருங்க. பேசாம உனக்கு பதிலா நான் செத்துருக்கலாம் போல அப்படின்னு அவரு அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த சமாதி முன்னாடி சொல்லிடுறாருங்க. அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூடவே அவர் பிரகாஷோட ஆன்மாவும் கூடவே வந்திருக்கும் போலங்க. வந்துட்டு அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு சரியான தூக்கம் இல்லைங்க. அதாவது அந்த கனவுல வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனத பத்தியே நெனச்சுக்கிட்டே இருந்தனால, அது பத்தியே ஓடிட்டுருக்குங்க. கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட இறந்து போன நண்பன் பிரகாஷ் வந்து கார்த்திக்க வந்து தன்னோட வந்துடுற மாரியும், அதாவது 2 பேரும் ஒண்ணா போய் செத்துருவோம் வா! அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாரியும், நான் தனியா இருக்கேன்ற மாரியும் கனவுல வந்துட்டே இருக்குங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மாட்டு கொட்டகை இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு தூக்கு போடக்கூட 2, 3 டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அத அவங்க வீட்டு ஆளுங்க வந்து பார்த்து, தடுத்து, அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னால இது இருக்கவே முடியல, செத்துடலாம் போல இருக்குன்னுலாம் சொல்றாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்திலேயே ரொம்ப ஃபேமஸான வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு வந்து கூட்டு போறாங்க அருள்வாக்குக்காக. அங்க போயிட்டு பூஜை பண்ணும்போது அருள்வாக்கு பத்தி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நண்பரோட ஆன்மா வந்து அவர ஆத்மை பண்ணியிருக்கிறதாவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆன்மாவும் இவர புடிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுதுங்க. அந்த இன்னொருத்தர
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சிங்க பிரகாஷ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி முன்னாடி சொன்னதுனால தான் அவர் நண்பர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. நண்பனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பிரிஞ்சு இருக்க முடியல. அவனையும் கூட்டு போயிருன்னு சொல்லி தான் வந்திருக்கு அந்த ஆன்மா. அந்த ஆன்மா விரட்டி அடிச்சிடுறாருங்க. வெண்ணங்குடி முனியப்பன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க சேலத்துல. ஆன்மா எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாலை கடக்கும்போது ஒரு கார் வந்து அடிச்சிருச்சுங்க. அதே கல்லட்டி சாலையில. அந்த ஆன்மா தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விபத்து நடந்த இடத்துல இவர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குங்க அப்பவே. இவர் சுயநலம் இல்லாம இருக்கும்போதே. அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த அப்படியே சொல்லுதுங்க. எதனால இவர புடிச்சேன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே அங்க இருக்கிற ஒரு எஸ்டேட்ல வந்து கூலி தொழிலாளிங்க. அந்த 2 பெண்களும். அதாவது தாயும், பொண்ணுங்க. அவங்க வந்து அந்த ரோட்ல போயிட்டுருக்கும்போது, அதாவது ஸ்பீடா வந்து சுற்றுலா போவாங்க பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல வேகமா போகுது. 2 பேருமே இடிச்சிடுறாரு. ஒண்ணா தான் நடந்து போயிட்டுருக்காங்க. 2 பேருமே இடிச்சதுமே 2 பேரும் போய் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல பள்ளத்துல விழுந்துடுறாங்க. ஏன்னா, அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமே பள்ளம் அதிகங்க. கீழ விழுந்து 2 பேருமே இறந்துடுறாங்க. அதுல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கார்த்திய வந்து ஆக்குபை பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெண்ணங்குடி முனியப்பனுக்கு வந்து பூஜைகள், இந்த உடுக்கையெல்லாம் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா விரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு வயதானவர் வந்து சொல்றாருங்க. அதாவது சாமியார் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. இது வந்து அங்க நடக்கிறது வந்து ஓரிரு விபத்துக்கள் இல்ல. இது புதுசு இல்ல. அங்க நெறைய உயிர்கள் வந்து அமானுஷ்ய முறையில இறந்திருக்கு. அந்த கல்லட்டி சாலையில வந்து பார்த்தீங்கன்னா, மர்மமான உருவங்கள் வந்து அதாவது ஆவியா இறந்து போறவங்க வந்து இன்னுமே அந்த ரோட்ல வந்து விபத்துகள் ஏற்படுத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலைஞ்சிட்டு இருக்கிறதாவும், எப்ப யாராச்சும் ஏமாந்து வந்துட்டு இருக்காங்களா, அவங்கள வந்து பயமுறுத்தி விபத்தாக்கி, அதில ஒரு சந்தோஷங்க அந்த ஆவிகளுக்கு. அந்த ஆவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனம் புரியாத வெறி இருக்குங்க செத்ததுக்கப்புறம். நம்ம மட்டும் என்னடா செத்துட்டோம் அப்படின்ற மாரி அந்த அளவுக்கு வெறி இருக்குமாங்க அந்த ஆவிக்கு. அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. இதனாலேயே கல்லட்டி சாலையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே மரணம் சாலைன்னே அழைக்கப்படுதுங்க. இந்த கல்லட்டி சாலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் பீப்பிள்ஸ்க்கு மட்டும் தாங்க அலோடு. மத்த யாரையுமே உள்ள விடுறது இல்லைங்க போலீஸ்காரரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ஆபத்தான சாலைன்னு கூட சொல்லாங்க. ஒரு பக்கம் பேயின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் வந்து அந்த இடத்துல அதாவது நார்மல் ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ்ல ஓட்டும்போது எல்லாருக்குமே கஷ்டங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அதிக விபத்துகள் ஏற்படுதுங்க. ஆனா, உள்ளூர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிகளும் ஒரு பக்கம் காரணம்னு சொல்லிட்டு, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இரவு நேரங்கள்ல வந்து அந்த பக்கம் உள்ளூர்வாசிகளே போறதில்லன்னு சொல்றாங்க. ஏன்னா, இரவு நேரங்கள்ல வந்து சாலையில போகும்போது, ரோட்ல வந்து மர்மமான உருவங்கள் வந்து குறுக்க நெடுக்க போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள தொடர்ந்து பெற நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இப்படி ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது போல அமானுஷ்ய சம்பவம் நடந்துருச்சுன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து லிங்க் குடுத்துருக்குங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.